ஒரு சிறுக்கி கட்டி போட்டாளே என்ன இருக்கி மனச கட்டி போட மறுத்தாளே ஐயோ ஐயோ என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாளே என்ன இருக்கி மனச கட்டி போட மறுத்தாளே ஹாய் வணக்கம் ஆதித்தர். இன்றைக்கு வந்து உங்களோட 25வது பர்த்டே வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. 25வது வயசுல காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படியா? ரைட். அதை உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்துறதுக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எங்களை ஒருத்தங்க இங்கே அனுப்பி விட்டுருக்குறாங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவன்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ஆதித்தனுக்கு இனிய 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி என்ன கண்டோடனே கேட்டுட்டீங்க. யார் அனுப்பிடுறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதை யார் அனுப்பியிருப்பாங்க? இல்லை இல்லை, ஆதித்தன் நீங்கள் தானே. உங்களோட பர்த்டே தான் இன்றைக்கு. கரெக்டான வீட்டு தான் வந்திருக்கிறோம். யாராக இருக்கு? அனுப்புறா எனக்கு அனுப்பக்கூடிய வந்து வித்தி அனுப்புவா. வித்தி சித்தியா? வித்தி அது அனுப்பிடுவா. அக்காவா? அக்கா அவ அனுப்புவா. அக்கா அம்மா இங்கே அனுப்பியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றும்படி எனக்கு அனுப்புறவங்கண்டா ஒருத்தரும் இல்லை. அப்படி இல்லாட்டி வேற யாரும் அனுப்புறா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவன் அனுப்ப கூட அவன் எனக்கு தெரியும் அனுப்ப மாட்டான். சரி, கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் என்ன? மானுஷா. நான் அனுப்ப மாட்டான். மானுஷா அனுப்ப மாட்டா. எனக்கு தெரியும். எனக்கு நான் சொன்னேன் முதலே. அப்படி எனக்குனால் வித்தியா அனுப்பி தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் புதுசாக விதைகள் வீடெல்லாம் மப் பண்ணிக்கிறேன் தான் நான் யோசிக்கலாம் தான் என்ன விதைகள் வித்தியாசமாக இருக்கிறேன். ஆனால் இல்லாட்டி வெளிநாட்டில் இருந்து அனுப்புறேன்டா வித்திய வீட்டில் இருந்து யாருமே அனுப்பியிருப்பினோம். இல்லாட்டி எனக்கு அண்ணா வந்து இருக்கான் நல்ல மாதிரி. என்னோட இனியில நல்ல மாதிரி. என்ன பேர் இருக்கு? மணிமாறன் ஒரு ஆள் இருக்கு. மற்றது ஜெயகாந்தன் இருக்கு. ஜெயகாந்தனாக்கு பிடிக்காது விவசா. மணிமாறன் தான் கூடுதலாக செய்ய நினைக்கிறேன். செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ரைட். ஃபர்ஸ்டா வந்து உங்களை வாழ்த்தி உங்களை இந்த 25வது பர்த்டே வந்து ஸ்வீட்டாக அமையணும் என்று சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான சாக்லேட் கூட அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஆதித்தர். ரைட். ஃபர்ஸ்ட் கிஃப்டை வந்து தந்துட்டோம். நிறைய பேரை படன்னு சொல்லிட்டீங்க. பட் அனுப்பினவங்கள சொல்லல. அனுப்பினது என்ன சொல்றது, பெருசா என்ன சொல்றது, ரிலேட்டிவ்னு சொல்லி அனுப்புறாண்டால் என்ன சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறார்கள் எனக்கு செய்யறா வித்தி செய்வா. இல்லாட்டி வித்தின ஃபேமிலி வெளிநாட்டில் இருக்கு அவங்க செய்வாங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு எங்க இருக்கிறாங்க அவங்க கூடுதல் ஆஸ்திரேலியா சுவிஸ்ல இருக்காங்க. சுவிஸ்ல இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. எனக்கு கனடால இருந்து மணிமாறன் கூடுதல் அனுப்பியிருக்காங்க. உங்களோட நல்ல ஃபிட்டா அண்ணா மாதிரி தான். ஆமா, அம்மா நல்ல மகன் மாதிரி. இல்லை, மணிமாறன் ஏமாத்திட்டாங்க உங்களை. அப்படி இல்லாட்டி சரி. அடுத்ததா வந்து உங்களுக்கு கருத்த கலரா பிடிக்கும்? கருப்பு கலரா பிடிக்கும்? பிளாக் கலரா பிடிக்கும்? உடுப்புல அப்ப உங்களுக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும் யாருக்கு தெரியும்? பிளாக் கலர் உடுப்பு தான் பிடிக்கும் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு கூட ஒரு ஸ்பெஷல் டே. நீங்க பிளாக் கலர் தான் போட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் கேட்டணும். சரி, உங்களுக்கு அடுத்ததா வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு போலோ டிஷர்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. பிடிச்சிருக்கா? பிராண்டட்டா எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. பிராண்ட் தான் எல்லாம் போடுறவர். செய்யறதே ஒரு பெரிய விஷயம். நாங்கள் அவங்க என்ன செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்வோம். நீங்க கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதான் சொல்றேன். அனுப்புறேன்டா எனக்கு அனுப்புறேன்டா இவ்வளவு பேர் இருந்தா வீட்டுக்காரர் அனுப்பிவிடும். இதையும் தாண்டி ஒருத்தங்க அனுப்புறேன்டா யாரா இருக்கு? அப்படி இருக்காது. அப்படி இருக்காது. இந்த வீட்டுல இருக்கிறார்கள் அனுப்பி இருப்பினோம். அப்படி இல்லாட்டி அதான் சொல்றேன். இந்த வீட்டுக்காரர் ரிலேட்டிவ் தான் அனுப்பியிருக்கிறோம். கூடுதலா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி வெளிநாட்டுல அக்கா தங்கச்சி எல்லாம் குறைஞ்சிருக்கணும். அக்கா தங்கச்சி உங்களோட தங்கச்சியா? இல்ல அக்காண்ட இப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தங்க அனுப்பி இருக்காங்க. அதான் சொல்றேன், நிறைய பேர் இல்ல அனுப்புறாண்டா ஒன்று
வித்தியா அனுப்பியிருக்கணும். அம்மா அம்மான்னு எனக்கு கூட தெரியும். ஆனால் வித்தியானாலும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த வீடெல்லாம் விரைவில் நான் இங்கே வந்து பைக் பிடிக்கல கொஞ்சம். அப்போ உங்களுக்கு தெரியாம ஒரு பையன் இருக்குது இதுக்குல அப்படி தெரிஞ்சுக்கிறேன். ஒன்று மணிமாறன் அனுப்பியிருக்கணும். இல்லாட்டி ஆஸ்திரேலியாவில் இருந்து மெட்ட வித்தி அனுப்பியிருக்கணும். இல்லாட்டி வேற எதுவும் பேர் இருக்கா அவங்களுக்கு? அவருக்கு வித்தியா. வித்தியா மோனிக்கு அடுத்து அவதான் மிஸ் பண்ணது எனக்கு. மணி அண்ணாவும் அவருக்கு ஜெயகாந்தன் நாள். ஆனால் அவர் அனுப்ப மாட்டேன். அவருக்கு பொதுவாக பிடிக்காது செய்ய மாட்டேன். நேர சொல்லித்தான் செய்வாங்க. சரி, அடுத்ததை பார்ப்போம். எனக்கு எதை தாருன்னு தெரியாது எனக்கு, என்னட்டு அதுல எல்லாம் போட்டு கிடாக்கு. சரி பார்ப்போம். அடுத்த கிஃப்டை வந்து உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே ஆதித்தன் போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ஆதித்தன். ஒரு அழகான கேக் ஒன்று உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி பார்த்து எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஆதித்தன் பர்த்டேக்கு. அதான் சொல்றேன் அனுப்புறேன்டா. இந்த வீட்டுல செய்யறதா இருக்கு எனக்கு இல்ல. சரி, இந்த வீட்டை விடுங்களேன். இந்த வீட்டை தவிர இருந்து வந்தது. சரி, ஒரு க்ளூ தாரங்கள கஷ்டப்படுறீங்க. சரி, வெளிநாட்டுல தான் வந்துருக்கு. வெளிநாட்டுல இருந்து வராங்க. எனக்கு வந்து ஆனா மணிமாறன் திருப்பி சொல்லக்கூடாது. அவர் அவர் வந்து உண்மையில இன்னும் நல்ல மாத்தான். அப்படி அனுப்புறேன்டா இந்த வீட்டுக்காரரா இருக்கு. அதாவது வித்தியில அக்கா அப்படிதான் அனுப்பி. ஏன்னா எனக்கு மார்னிங் வந்து வித்தி எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். விகாஸ் மேனது சுதர்சன் அவர் அண்ணா எனக்கு அக்காண்ட ஹஸ்பண்ட். சரி, இப்போ இவ்வளோ பேரை சொல்லியிருக்கீங்க. என்ன கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிருக்கணும் உங்களுக்கு. இங்க இருந்து வரையில வெளிநாட்டுல இருந்து. வெளிநாட்டுல என்ன பேர் இருக்கிறாங்களா? வெளிநாட்டுல இருந்து எனக்கு வெளிநாட்டுல இருந்து செய்யக்கூடிய ஆக்கள் என்றால் ஒன்று வித்தின குடும்பம். சரி, ஒன்று. ஓகே, வித்தின குடும்பம். இல்லாடி மணிமாறண்ணா. ஓகே, இல்லாடி ஜெயகாந்தண்ணா. ரைட். 3 பேரை செலக்ட் பண்ணிருக்கீங்க. சரி, அந்த 3 பேர்ல ஒருத்தங்க யாரா இருக்கு? அதுல ஜெயகாந்தண்ணா இவர் பிடிக்காது. ஓகே, அவர் இல்ல. நான் நினைக்கிறது வித்தியா. ஜெயகாந்தன் அவருக்கு வேற பேர் எதுவும் இருக்கு? இல்ல, அதான் பேர் சுதர்சன். அதாவது அப்படியே வித்தியில விகாஸ் சுதர்சன் வித்யா. மார்னிங் எனக்கு அவதான் நடந்து விஷ் பண்ணது. ஓகே, ஆஸ்திரேலியால இருந்து. ரைட். சரி, அடுத்து அவங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஒரு கார்ட்ல பொக்கே ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை விஷ் பண்ணி ஹாப்பி பர்த்டே ஆதித்தன் போட்டு உங்களை விஷ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. விஷயம் ஹாப்பி பர்த்டே. ரைட். அதில் ஸ்பெஷலாக என்ன அனுப்பியிருக்கிறாங்க? கேஷ் அனுப்பியிருக்கிறாங்க. 10,000 ரூபாய் காசு வச்சு உங்களுக்காக அந்த விஷயம் கார்டோட அனுப்பியிருக்கிறாங்க. சரி, 3 பேருக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க. இந்த 3 பேர் உண்டு. ஆனா எங்களுக்கு நீங்க சொன்ன பேர்ல இருந்து வேற இல்லையே, வேற ஒரு பேர்ல வந்திருக்கு. அப்படி இருக்காங்க. ஒரு நாளும் இருக்காது. என்ன எனக்கு அனுப்புறேன்னா அவங்க தான். எனக்கு இந்த வீட்டுல இருந்தா பெருமையை தவிர வெளியில இருந்து வாரண்டா மணிமாறன்னா அவையே தான் வேற எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு ஆக்கள் எதிர்பார்க்க மாட்டோம். சரி பாப்போம். 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆதித்தன் போட்டு நீங்க ஹார்ட் ஷேப்போட நிக்கிற போட்டோ, ஹார்ட் ஷேப்போட ஹை ஹார்ட் ஷேப்போட படுத்தீங்க போட்டோ. போன வருஷம் எடுத்தீங்க. அந்த போட்டோ யார்கிட்ட இருக்கு? அது எஃபில இருக்கு. அப்படியே அந்த இதயத்தை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. யாரு சொன்னேன் நான் எனக்கு அனுப்புறேன்டா இந்த வீட்டுக்காரதான் அனுப்பிக்கணும். இந்த வீட்டுக்காரர் இல்லையே, வேற ஒரு பொண்ணு பேரை போட்டு வந்திருக்கு. கேர்ள் இந்த பேர் போட்டு பேர் அப்படின்னா தெரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, உங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் அனுப்பணும் இருந்தா சர்ப்ரைஸ் அவ்வளோத்துக்கு இருக்கா? ஏன்னா எனக்கு தெரியாது. சரி, நானே சொல்றேன். வாழ்த்தி இருக்கிறாங்க. அத்தான் யாரு? அத்தானா சுதர்சன் அத்தான் இருக்கு. ஓகே, அத்தான் சுதர்ஷன், அக்கா வித்யா, அதோட சேர்ந்து கூட மருமக்கள் விஹானா விகாஷ். அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. ரைட். அவங்க தான் உங்களை இந்த வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே. ரைட். நாங்கள் வந்து இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி ஆதித்தன் பர்த்டேயை ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Adityan. Happy birthday to you. கையா தட்டி. இப்போ வந்து ஆதிக்கு வந்து அத்தான் அக்கா
மருமக்கள் சார்பாக வந்து கேக்கும் கட் பண்ணிட்டோம். ஆதி சொல்லுங்க, எப்படி எதிர்பார்த்தீங்க அப்படி எல்லாம் செய்வாங்கன்ட்டு? எதிர்பார்க்கல. நான் என்ன அப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ் அப்படி அதுதான் சொன்னேன். எனக்கு அனுப்புறேன்டா ஒன்று இந்த வீட்டுக்கார அனுப்பினா, இல்லாட்டி அவள் எனக்கு எனக்கு அம்மா அனுப்பி அவள் அனுப்பி தான் தெரிஞ்சுக்க நிறைய மணிமாறன் தான் அனுப்பியிருக்கேன். இந்த வீட்டுக்கார தவிர எனக்கு ஒன்றும் செய்கிறோக்காக. ரைட். அப்போ அவங்க அத்தான் அக்கா மருமக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்கிறேன் நான் இதுக்கு நன்றி சொல்லலாம். அப்படியா வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? வார்த்தை இல்லை. அப்படியா? ஓகே. மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின அத்தான் சுதர்ஷன், அக்கா வித்யா, மருமக்கள் விஹானா, விகாஷ் அவங்க சார்பாகவும் ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் ஆதித்தனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஓகே.